அதனால் இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸை நோக்கி போகிறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவாக சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போகிறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்றா உட்கார வச்சு இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்கிறக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாமல் கேட்குறேன். இங்கே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யார் டெண்டர் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தருன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விடமாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுறேன், நீங்கள் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்கே பண்ணுறாங்களோ அவங்களாம் மதுரைக்கு போய் மதுரையில் விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லணும், டிராக்டரில் வண்டியிலேயே அவங்க கால் கடுக்கு நடந்து வர்றாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரையில் இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது, வராதுங்க ஐயா, வராதுங்கம்மா, அங்கே வராது, வர்றதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம், அப்படி எடுத்துங்க. இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. வருவதற்கு வாய்ப்பு இல்லை. சரியா, உங்களுக்கு இன்னும் சமாதானம், நீங்கள் சமாதானம் அடையலையா? ஒருவேளை வந்துச்சுன்னா சரி, வந்துச்சுன்னா நானே வந்து உங்கள்கிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன், இதை விட என்ன சொல்கிறது? வராதுன்னு சொல்லிட்டோம், வர போகிறதில்லைன்னு சொல்லிட்டோம், எந்த காரணத்திற்கும் வர விடமாட்டோம்னு சொல்லிட்டோம். இதையும் தாண்டி நீங்கள் அண்ணே இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணேன்னா இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானும் வந்து உங்களோட உட்கார்றேன். அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு, வராது என்று சொல்லிய பிறகு சார் அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க? முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு? அல்லது கனிமொழி அவர்களையோ இங்கே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல வேண்டியதானே? அதனால் அங்கே எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்டில் கஷ்டப்பட்டு கால் கடுக்க நடந்து வரணும்? அதனால தான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்கே செலுத்தாமல் வேலை செய்கிறாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.